நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச காலேஜ் லைஃப் முடிய போகுது அப்படின்றத நினைக்கும் போதே நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் காலேஜ் டைமில். அப்படி தான் இங்கேயும் அவங்களுடைய காலேஜ் டைம் முடிய போகுது. எஸ், ஃபைனல் இயரில் இருக்காங்க. ஸோ எல்லாரும் அவங்களுடைய மெமரிஸ் பற்றி பேசி ரொம்பவே எமோஷ்னல் ஆகிருக்காங்க. கண்டிப்பாக நம்மள எல்லாருமே இந்த மூமெண்ட்டை கடந்து தான் வந்திருக்கோம். அதை நினச்சி பார்க்கும்போது இப்போ கூட நமக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். நம்மளுடைய லைஃப்பில் ரொம்ப 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 அழகான ஒரு பீரியட்னா அது நம்மளுடைய காலேஜ் லைஃப் தான். 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ ரொம்பவே அழகான வாழ்க்கை. அது கஷ்டம் எதையுமே யோசிக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கிளாஸ் ரூமில் நம்ம பண்ண எல்லா ஃபன்னுமே ரொம்பவே அழகானது, மறக்க முடியாத நினைவுகள். அப்படிப்பட்ட இந்த ஃபன் எல்லாமே, இந்த ஒரு கொண்டாட்டம் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றத நினைக்கும் போது எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். அப்படிதான் இங்கேயும் எல்லாருமே ரொம்ப எமோஷனலாக இருக்காங்க. இவங்களுடைய ப்ரொஃபஸர் உட்பட எல்லாருமே ரொம்ப எமோஷனல் ஆகி கண் கலங்கியிருக்காங்க. ஸோ இது அப்படியே நம்மளுடைய காலேஜ் லைஃப்பை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி ஒரு எமோஷனலான வீடியோவை பேண்டிங்ஸ் அப்படின்ற பேஜ்லேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இந்த மெமரிஸை கண்ணீர் மல்க ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த எமோஷனல் மொமெண்ட் வந்திருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.